மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அனைத்திந்திய பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற பன்ருட்டியைச் சேர்ந்த 7 மாணவர்களுக்கு பொதுமக்கள் உறவினர்கள் பேண்ட் இசை வாத்தியங்களுடன் வரவேற்பு. அனைத்திந்திய பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டி மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து 63 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த 10 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் அர்ஜுன் பிரபாகரன், ரித்தீஷ், சித்தார்த், ஆதவன், நிதிஷ், இளம்பருதி, நரசிம்மன் ஆகிய 7 மாணவர்கள் போட்டியில் பங்கேற்று வெண்கலம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றுள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் இருந்து தமிழகம் திரும்பிய மாணவர்களுக்கு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை சார்பாக பேண்ட் இசை வாத்தியங்களுடன் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது பயிற்சியாளர் புஷ்பராஜ் கூறுகையில், கடலூர் மாவட்டத்தில் திறமையான மாணவர்கள் இருந்தும் உள் விளையாட்டு அரங்கங்கள் இல்லை. அதனால் போதிய பயிற்சி இல்லாததால் வெற்றி பெற முடியாமல் போகின்றது. தமிழக அரசு கடலூர் மாவட்டத்திற்கு உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைத்துக் கொடுத்தால் மாணவர்கள் இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் பங்கு பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார். சார், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்காக் சிலாட். இந்த கேமோட நேம் வந்து பென்காக் சிலாட், அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் கேம். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடந்த கேம். இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 63 பேர் போனாங்க. அதில் குறிப்பாக நம்ம பண்டூர்லேருந்து 10 பேர் போனோம். 10 பேரில் வந்து 7 பேர் வந்து மெடல் பண்ணியிருக்கோம். 7 பேரில் வந்து 5 பேர் வந்து சில்வர் மெடல், மீதி வந்து 2 பேர் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காங்க சார். அதுதான் சார். ஆல் இண்டியா மகாராஷ்டிராவில் நடந்தது சார். இந்த ஈவெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது, ஆல் இண்டியா ஈவெண்ட். இது பென்காக் சிலாட். இந்த கேமோட நேம் வந்து பென்காக் சிலாட் சார். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர் கூட இல்லை சார். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல இண்டோர் இல்லாதனால நம்ம திறமையை வந்து வெளிப்படுத்த முடியல. நம்ம பண்ருட்டி சார்பாக ஒரு இண்டோர் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லா கேமும் பொறுத்தவரையும் சொல்றேன், ஸ்பெஷலா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லலை. இங்க பாத்தீங்கன்னா கேமுக்கு வந்து நம்ம பண்ருட்டி பொறுத்தவரை முக்கியத்துவம் இல்லை. இண்டோர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த கேமுக்கும் நல்லா பசங்க வந்து மெடல் பண்ணாங்க. நம்மளோட லட்சியம் என்னன்னாக்கா ஒலிம்பிக்ல வந்து மெடல் பண்ணணும், மற்ற கேம்ஸ்லையும் நம்ம பண்ணணும்னு தான் நம்மளோட லட்சியம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அசோசியேஷன் சார்பாக நிறைய கேம்ஸ் பண்ணின்னு இருக்கோம் சார். இப்போ நம்ம பண்டூர்ல ராயல் சாம்பியன் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்கு. நம்மகிட்ட புதுப்பேட்டில் ஒரு இண்டோரை நம்ம வச்சிருக்கோம். அது சிம்பிளாக தான் நம்ம வச்சிருக்கோம். இது பொதுவாக எல்லா கேம்ஸ்க்கும் வந்து நம்ம பண்டூர்ல இருந்தால் நல்லா இருக்கும். எல்லா கேம்லையும் நம்ம மாணவர்கள் வந்து திறமை காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கான ஒத்துழைப்பு வந்து கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் சைடுல நம்ம சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி பொதுமக்கள் சைடுல நம்ம சப்போர்ட் இருந்தால் இன்னும் நம்ம பிள்ளைங்க வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு போவாங்க, ஒலிம்பிக்லயும் மெடல் அடிப்பாங்க சார்.